ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भुजशेववरोक्किनां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सक वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता भाष्यम् पेज नंबर 219 பக்கம். அதில் ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம். தத்ர ஏதத்து ஸ்யாத், பூர்வபக்ஷம் கேள்வி கேட்கிறாரு. அங்கு முகவுரையில் இவ்வாறு அர்த்தம் இருந்தால் இல்லறத்தில் உள்ளவர்களுக்கே ஸ்ரௌத கர்ம தியாகம் பூர்வமான கேவல ஞானத்தினால் மோட்சத்தின் அடைவானது மறுக்கப்பட்டுள்ளது, மற்ற ஆசிரமத்திற்கு அன்று இல்லை. இவர் கேட்டார் இல்லைங்களா, போதாயனை பார்த்து கேட்கிறார் இல்லையா, அவருடைய வியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கிறாரு சங்கராச்சாரியார், நீ பிகினிங் முகவுரையில் என்ன சொன்னீங்க, கேவல ஞானேன ந மோக்ஷம், ஞான கர்ம சமுச்சயத்தினால்தான் மோட்சம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இப்ப ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி பிரிக்கிறீங்க. சாங்கியானாம் ஞான யோகேன சாங்கியானாம்னு இறைவன் பிரிச்சு சொன்னியே, வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டு இப்ப என்ன பிரிக்கிறீங்க, முதல்ல எல்லா ஆசிரமத்துக்கும் அதுதான் ரூல்னு சொல்லிட்டீங்க. சர்வ ஆசிரமம் போட்டு எல்லாத்துக்குன்னு என்ன அர்த்தம், எல்லா ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கும் ஞான கேவல ஞானேன ந மோட்சம் சொன்னீங்கல்ல, கேவல ஞானேன ந மோட்சம் சொல்லிட்டீங்கல்ல. இப்ப இங்க என்ன சொல்றீங்க, சாங்கியானாங்கிற வேர்டுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, கிரகஸ்தா தனியா சன்னியாசி தனியா பிரிச்சு இப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல போதராயன் என்ன சொல்றாரு, ஞானே கேவல ஞானேன ந மோக்ஷம் ஃபார் கிரகஸ்தா ஒன்லி. அப்போ இவங்களுக்கு சன்னியாசிகளுக்கு ஞான யோகேன சாங்கியம் ஒத்துக்கிறோம், கிரகஸ்தாக்களுக்கு மட்டும்தான் ஞானேன கேவல ஞானேன ந மோக்ஷம் இப்படிங்கிறது வாதத்தை பிரிக்கிறார் அவர். இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல பூர்வபக்ஷம் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க அது இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படுது. என்னன்னா, வாட் யூ மீன் பை ஸ்ரௌத கர்மம், வாட் யூ மீன் பை ஸ்மார்த்த கர்மம், பூர்வபக்ஷி எதை கேவல ஞானம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரௌத கர்மம் அப்படின்னா ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கம்பல்சரி நித்திய கர்மா. கர்மங்கள் பாத்தீங்கன்னா ஸ்ருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு, அதை பேஸ் பண்ணி எழுதின ஸ்மிருதியிலையும் தர்மசாஸ்திரத்திலையும் நிறைய கர்மங்கள் இருக்கு. அப்போ ஸ்ருதியில் சொல்லப்பட்டதுக்கு பேரு ஸ்ரௌத கர்மம். பிரிக்கிறாரு இப்ப பூர்வபக்ஷி தான் ரெண்டையும் பிரிக்கிறாரு. சங்கராச்சாரியரோ கிருஷ்ணரோ அதெல்லாம் பிரிக்கல. பூர்வபக்ஷி தன்னுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணுமா, அதற்காக என்ன பண்றாரு, ஸ்ரௌத கர்மம், இன்னொன்னு ஸ்மார்த்த. ஸ்மார்த்தன ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட கர்மம் பிரிக்கிறார், பூர்வபக்ஷி பிரிக்கிறார். ஸ்ரௌத கர்மம்னா ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மம், ஸ்மார்த்த கர்மம்னா ஸ்மிருதி தர்மசாஸ்திரம் பகவத்கீதை இந்த மாதிரி ஸ்ருதிய பேஸ் பண்ணி எழுதின ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட கர்மத்தை ரெண்டா பிரிச்சு தப்பு விட்டதை மேக்கப் பண்றதுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறார் அவர். பிரிச்சு என்ன சொல்றாரு, அவரை பொறுத்த வரைக்கும் பூர்வபக்ஷத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறியா, உனக்கு 3 ஃபேக்டர். என்னது, நீ ஸ்ரௌத கர்மமும் செய்யணும், ஸ்மார்த்த கர்மத்தையும் நீ செய்யணும், ஞானமும் வேணும், மோட்சத்தை நீ பெறணும்னா. கிரகஸ்தாசிரம்னா 3 ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ். ஸ்ரௌத்த கர்மத்தை நீ செய்யணும், ஸ்மார்த்த கர்மம் பிளஸ் ஞானம். ஆனா சந்நியாசியா இருந்தா
உனக்கு ஸ்ரௌத்த கர்மம் தேவையில்லைன்னு பகவான் சொல்றாரு. உனக்கு எது மட்டும் போதும்? ஸ்மார்த்த 2 ஃபேக்டர்ஸ், ஸ்மார்த்த கர்மம் பிளஸ் ஞானம் இருந்தா போதும். மொத்தத்தில் அங்கேயும் கர்மம் வேணும். அவனோட பாயிண்ட் பார்த்தீங்களா, கிளீனா இருக்குது. அங்கேயும் கர்மம் வேணும், இங்கேயும் கர்ம ஞான கர்ம சமுச்சியம் அங்கேயும் உண்டு, கிரகஸ்தாலி உண்டு, சன்னியாசில உண்டு. ஆனா அங்க 3 ஃபேக்டர்ஸ் இன்வால்வ், இங்க ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். நீ ஸ்ருதியில் இருக்கிறதுல செய்ய வேண்டாம். ஸ்ருதியில் சொல்லப்பட்ட ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட ஸ்மார்த்த கர்மமும் ஞானமும் வேணும் அப்படின்னு சொல்லி கர்மத்தை அவர் என்ன பண்ண விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறக்காக ஏதேதோ நம்ம சொல்லி கவுட்டியா யோசனை பண்ணி அந்த கர்மத்தை விடக்கூடாதுங்கிறக்காக அப்படி பிரிக்கிறார். அதைத்தான் இவர் இங்க சொல்ற. இந்த பேரா படிக்கிற பாருங்க. அங்கு முகவுரையில் நாங்க சொன்னோம் இல்லைங்களா, கேவல ஞானம் அப்படின்னா ஸ்ரௌத்தம் இல்லாத, இப்ப கேவலம்ங்கிற வேர்டுக்கே அவர் மீனிங் மாத்தி ஆகணும். யாரு? பூர்வபக்ஷி. கேவலாத்துங்கிறதே அவர் என்ன பண்றாரு, கேவலம் அப்படின்னா ஸ்ரௌத்தம் இல்லாம ஸ்மார்த்த கர்மத்தினால் மட்டும். ஏன்னா கேவலம்னா மட்டும்தானே. உடனே இவர் என்ன மாத்தார், கேவலாத்த நானும் சொன்னேன், கேவலாத்து ஞானம் என்ன நான் மோட்சம் ஆமா நான் சொன்னேன், அது கரெக்டு. ஆனா கேவலங்கிறதுக்கு நீ என்ன மீனிங் எனக்கு கேட்டியா? நான் இன்ட்ரோடக்ஷன் எழுதும் போது நான் கேவலத்துக்கு நான் என்ன மீனிங் வச்சு நீ கேட்டுக்கிட்டியா? நான் என்ன வச்சுக்கிட்டேன் தெரியுமா மீனிங்கு? கேவலாத்துனா ஸ்ரௌத்த கர்மம் இல்லாமல் ஸ்மார்த்த கர்மத்தினால் மட்டும். யாருக்கு மோட்சமாமா? சாங்கியானம் சன்னியாசிகளுக்கு மோட்சம். நான் அப்படித்தான் அங்க சொன்னேன். மொத்தத்துல அவர் சொன்னதை புடிச்சு வச்சிருக்காரு, அவ்வளவுதானே தவிர நீங்க இதான் சொன்ன இந்த விஷயத்த இந்த 3வது அத்தியாயத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சாதான் மோட்சங்கிறது கிடையாது. சரிங்களா? இதை எதுக்காக இவ்வளவு நம்ம மெனக்கெட்டு சங்கராச்சாரியர் எழுதியிருக்காருன்னா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல மைண்ட் ஷார்ப் ஆகும். அதாவது புரியறதுக்கு ட்ரை பண்ணி எம்பி என்ன ஆகுனா அந்த பிரெயின் நல்ல ஷார்ப் ஆகும். அந்த ஒரு முயற்சிக்காக நம்ம இதை எடுத்துக்கலாமே தவிர இதனாலதான் மோட்சம், இந்த இடம் புரிஞ்சாதான் மோட்சம்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களை எப்படி நெகேட் பண்றான்னு புரியும். இதே மாதிரி 18வது அத்தியாயத்துல அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 62வது ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாஷை இருக்கும். அந்த இது மாதிரி இன்னொரு மடங்குக்கு இருக்காங்க. இங்க கொஞ்சமா கொடுத்துருக்காரு, அங்க இதே மாதிரி ஒரு வாதம் பெருசா இருக்கும். அதை நடத்தும் போது சுவாமிஜில அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த இடம் புரிஞ்சாதான் நமக்கு மோட்சங்கிறது வேண்டாம்ப்பா, இது புரியறவங்க ட்ரை பண்றாங்க புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரிதான் இந்த இடம். லைட்டா அப்படியே கேட்டுட்டே வாங்க, என்ன புரியுதோ கொஞ்சம் என்னன்னா திங்க் பண்ற சக்தி அதிகம் பண்ணி கொடுக்கு இந்த இடம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இன் ஃபியூச்சர். அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? இப்ப அவன் என்ன சொல்றான், ஸ்ரௌத்த கேவல ஞானாத்து யாருக்கு? கிரகஸ்தாக்களுக்கு. ஆமா, நான் மோட்சம். நீ ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுட்டீன்னா நான் மோட்சம். சன்னியாசிகளே நீங்க ஸ்மார்த்த கர்மம் மட்டும் பண்ணினா மோட்சம். கிரகஸ்தாக்களே நீங்க ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுட்டீங்கன்னா நான் மோட்சம். இப்படித்தான் நாங்க சொன்னேன் அப்படிங்கறது. இப்ப இந்த பேரை படிக்கிற பாருங்க. அங்கு எங்க முகவரையில நாங்க என்ன சொன்ன, நீங்க தப்புங்கிறீங்க, அங்க ஒரு பழமை பேசுறீங்க, இங்க ஒரு பழமை பேசுறேன்னு நிறுத்திட்டாரா சங்கரரு? உடனே இவர் என்ன சொல்றாரு, அங்கு இன்ட்ரோடக்ஷன்ல பாஷ்ய கிரந்தத்துல அங்கு முகவரியில் இவ்வாறு அர்த்தம் இருந்ததால் என்ன அர்த்தம் கொடுத்தோம்? இல்லறத்தில் உள்ளவர்களுக்கே நீ என்ன பண்ணியாகணும், ஸ்ரௌத்த கர்ம தியாகம் பண்ணினா, ஸ்ரௌத்த கர்மத்தை கிரகஸ்தா நீ தியாகம் பண்ணினா பூர்வமான கேவல ஞானத்தினால் மோட்சம் அடைவது மறுக்கப்பட்டு விட்டது. உனக்கு மோட்சம் கிடையாது. கிரகஸ்தாக்கு தான் நாங்க சொன்னோம். ஆனா சன்னியாசி என்ன பண்ணிடலாம், ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுடலாம். மற்ற ஆசிரமம் இந்த இடத்துல சன்னியாசிகளோட யோசனை பண்ணப்பட்டார் அவரு. மற்றனா சன்னியாசிகளுக்கு அவங்களுக்கு ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுடலாம். கேவல ஞானேன மோட்சம், கேவல ஸ்மார்த்த கர்ம ஞான சமுச்சயன மோட்சம். சோ மற்ற ஆசிரமத்திற்கு அன்று அப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, உத்தரம் அடுத்தது பாருங்க. என்ற இதுவும் முன்னுக்கு பின்னா முரணானது. ஒரே வார்த்தையில் என்ன சொல்றாரு சங்கராச்சாரிய? உத்தரம்னா பதில். அந்த கேள்வி அதுக்கு இவர் சொல்றாரு அது தப்பு, அப்படி கிடையாது என்ற
நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஆசிரமத்தை பிரிக்கிறீங்க. அப்படி இறைவன் ஆசிரமத்தை பிரிக்கலங்கிறது சொல்றாரு. என்ற இது முன்னுக்கு பின்முரணானது. இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவும் முரணானது. ஏனெனில் எல்லா ஆசிரமத்திற்கும் ஞான கர்ம சமுச்சயமே கீதா சாஸ்திரத்தின் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. எல்லா ஆசிரமும் காமன் ஞான கர்ம சமுச்சயமே. நீங்க என்ன சொன்னீங்க, எல்லா ஆசிரமத்துக்கும் கீதா சாஸ்திரத்துல என்ன சொல்லுது, ஞான கர்ம சமுச்சயம்தான் ஞானத்தை கொடுக்குன்னு நிச்சயம் செய்து வைத்திருந்தீர்கள். பிரதிஜ்ஞா. இன்ட்ரோடக்ஷன் என்ன வேர்டு சொன்னீங்க, எல்லா ஆசிரமத்துக்குன்னு ஒரு வேர்டு சொல்லிட்டு இப்ப இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, 3வது அத்தியாயம் வந்தோன்ன இல்ல அது ஆசிரமத்தை பிரிச்சு பண்ற வேலை என்ற பிரதிஜ்ஞா செய்துட்டு, அதற்கு மாறாக இங்கு 3rd அத்தியாயத்துல மற்ற ஆசிரமத்திற்கே கேவல ஞானத்தினா, சன்னியாசிகளுக்கே கேவல ஞானத்தின், மற்ற ஆசிரமம் போட்டாவே இங்க சன்னியாசிங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏக்கவாதிமோ, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆசிரமம் தான். சன்னியாசங்கிறது ஒரு ஆசிரமாவே எடுத்துக்கிறது இல்லை. அதனால என்ன பண்றாங்க பாருங்க, மற்ற ஆசிரமத்தில் கேவலம் ஞானத்தினால் மோட்சம் என்று எவ்வாறு கூறுவது. நீ சொல்றீல மற்றவங்களுக்குள்ள எப்படி நீ சொல்லுவ, முதல்ல என்ன வேர்டு சொன்ன, இது சங்கராச்சாரியர் கேட்கிறார். நீ முதல்ல என்ன சொன்ன, எல்லா ஆசிரமத்திற்கும் கேவல ஞான கர்ம சமுச்சயத்தினால மோட்சம் நீ சொன்ன. ஆனா இங்க என்ன சொல்ற, ஆசிரமத்தை பிரிக்கிற. சோ கேவலம் ஞானத்தினால் மோட்சம் என்று எப்படி நீ கூறுவ அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பூர்வபக்ஷி அதை மறுபடியும் ஜமாளிக்கிறான். கேவலாத்து நான் என்ன மீனிங் சொன்னங்கிறத அடுத்த பாஷ்யம் பார்க்கலாம். இந்த கருத்தானால் ஸ்ரௌத்த கர்ம, ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்ம சேர்க்கையற்ற கேவல ஞானத்தினால் கிரகஸ்தர்களுக்கு மோட்சம் கிடையாது. நான் என்ன சொன்னேன், ஸ்ரௌத்த கர்மத்தை விட்ட கிரகஸ்தாக்களுக்கு மோட்சம் கிடையாது என்பது கொள்கை. ஸ்ரௌத்த கர்மாவை ஆப்பேட்சித்து நான் சொன்னேன். ஸ்ரௌத்த கேவல ஞானேன ந மோட்சம் சொன்னா இல்லையா, கேவல ஞானேன ந மோட்சம் சொன்னா இல்லையா. அப்ப என்ன மனசுல வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுட்ட ஸ்மார்த்த கர்மத்தை மட்டும் பண்ற கிரகஸ்த ஞான கர்ம சமுச்சயம் பண்ணிட்டு இருக்கிற கிரகஸ்தக்களுக்கு மோட்சம் இல்லைன்னு சொன்ன. அங்கு கிரகஸ்தர்களுக்கு ஸ்மார்த்த கர்மம் இருந்தாலும் அது இல்லாதது போல். ஏங்க கிரகஸ்த சொல்ற, நான் தான் ஸ்மார்த்தம் பண்றேன்ல, எனக்கு ஸ்ரௌத்தம் அவங்களாட்ட சன்னியாசிகளாட்டனா, கிரகஸ்தா பொறுத்த வரைக்கும் ஸ்மார்த்த கர்மம் அவன் செஞ்சாலும் அது செய்யாததுக்கு சமம். எனக்கு எப்படி ஜமாளிக்கிறா பாருங்க, கிரகஸ்தாக்கள் ஸ்மார்த்த கர்மம் பண்ணினாலும் அது செய்யாததுக்கு சமம். அவனுக்கு என்ன முக்கியமா வேணும், ஸ்ரௌத்த கர்மம். வெரி இம்பார்ட்டன்ட் கிரகஸ்தாக்கு ஸ்ரௌத்த கர்மம். ஆனா சன்னியாசிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரௌத்த கர்மமே செய்ய வேண்டாம், ஸ்மார்த்தம் மட்டும் போதும். கேவல ஞானேன மோட்சம், கேவலத்து ஸ்மார்த்த கர்மேன மோட்சம் ஃபார் சன்னியாசி. இவன் சொல்றது கேவல ஸ்மார்த்த கர்மேன மோட்சம். அப்ப கேவலாத்துன்னு ஒரு வேர்டு ஆட் பண்ணி சொல்றான். கேவலாத்து ஸ்மார்த்த கர்மேன மோட்சம், அவங்களுக்கு அது மட்டும் பண்ணா போதும். இவங்களுக்கு கேவல ஞானேன மோட்சம் யாருக்கு, கிரகஸ்தாக்களுக்கு கேவல ஸ்மார்த்த கர்மேன ந மோட்சம் ஃபார் கிரகஸ்தா. நான் கரெக்டா தானே சொன்னேன், இவனோட வாதம் நான் கரெக்டா தானே சொன்னேன். கேவல ஸ்மார்த்த கர்மேன மோட்சம் ஃபார் சன்னியாசி, கேவல ஸ்மார்த்த கர்மேன ந மோட்சம் ஃபார் கிரகஸ்தா. அப்ப என்ன சொல்ல வர, அப்போ ஸ்ரௌத்த கர்மத்தை இவங்க ஆட் பண்ணிக்கணும். இந்த கேவலாத்துங்கிறத நான் அப்படித்தான் மீனிங் பண்ணினேன் அப்படிங்கிறத இவர் தக்கு பிடிச்சி அந்த வாதத்தை கொண்டு வர. இப்ப அது ஏன் சொன்னா, ஸ்மார்த்த கர்மங்கிறது கிரகஸ்தாக்கள் செஞ்சாலுமே அது செய்யாததுக்கு சமம், அது எந்த பலனையும் அவங்களுக்கு கொடுக்காது. ஸ்ரௌத்த கர்மம் தான் அவங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது, ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மங்கள். அதனால நான் அப்படி சொன்னேன். இருந்தாலும் கிரகஸ்தார்களுக்கு ஸ்மார்த்த கர்மம் இருந்தாலும், ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மங்கள் இருந்தாலும் அது இல்லாதது போல் கொண்டு கேவல ஞானத்தினால், கேவல ஸ்ரௌத்த ஞான
கர்ம சமுச்சியத்தால் மோட்சம் இல்லைன்னு நான் கொண்டேன், மறுக்கப்பட்டதுன்னு நான் கூறப்பட்டுள்ளது. போதராயனர் அப்படித்தான் கூறுறாரு. அந்த அர்த்தத்தை தான் போதராயனர் கூறுறாரு. ஆச்சா, உடனே இவர் என்ன பாரு, அதுவும் தப்பு. இப்படி நீ பிரிக்கிற பாத்தியா, அதுக்கு என்ன பண்ண, அதுவும் தப்பு. என்ன சொல்வார், இட் இஸ் அன்ஃபேர். அடுத்த பேரா என்ன சொல்ற, திஸ் இஸ் அன்ஃபேர். இவர் ஒரு சன்னியாசிங்க, ஆனா என்ன பாரு, இட் இஸ் அன்ஃபேர், நாட் அக்செப்டபிள். நீ என்ன இப்படி சொல்ற, கிரகஸ்த ஆசிரமத்துக்கு அவங்க ஸ்ரௌத்த கர்மம் கண்டிப்பா பண்ணுங்கிற. ஆச்சா, அவரோட போக்கிலே போறாரு. சரி, ஏத்துக்குவோம். ஏண்டா சொல்றியே, கிரகஸ்த ஆசிரமத்துக்கு ஆல்ரெடி குருவித்தலையில பணங்கா வச்ச மாதிரி ஏகப்பட்ட கர்மத்தை சாஸ்திரம் எழுதி வச்சிருக்குது. சன்னியாசிகளுக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. நீ சொல்றதான் சொல்ற, சன்னியாசிக ஃப்ரீயா இருக்கிறாங்க, அதனால அவங்க ஸ்ரௌத்த கர்மம் செய்யினா கூட பரவாயில்ல. ஆல்ரெடி குடும்பம் சம்பாதிக்கிறது, மேக்சிமம் சம்பாரி, மேக்சிமம் தானம் பண்ணு, மற்ற என்ன சொல்றது, அது பஞ்சமகா யக்னம், ஏகப்பட்ட பஞ்சமகா யக்னம், டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது திருப்பி கொண்டு நீ என்ன பண்ற, ஸ்ரௌத்த கர்மத்தை நீ செய்யணும்னா இட் இஸ் அன்ஃபேர். இதெல்லாம் நியாயமே இல்லடா. ஒருவேளை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு சொன்னா கூட அர்த்தம் இருக்குது. நீ எதையும் பண்றதில்ல, ஸ்ரௌத்த மாட்டு பண்ணுன்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு இதை நம்ம கிண்டல்னு எடுத்துக்க. ஒரு சன்னியாசி சொல்ற, அதுதான் நம்ம அங்க நின்று பார்க்கணும். நீ அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இறைவன் கொடுத்த நிமித்த கர்மம், நைமித்திய கர்மம், பிராயச்சித்த கர்மம், குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, படம் சம்பாதிக்கிறது, தானம் பண்ணு, யக்னம் பண்ணு, அக்னிஹோத்ராதி கர்மம் பண்ணு. அக்னிஹோத்ராதி கர்மம் பண்றதை கேட்டிருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு கல்யாணத்தப்ப பத்த வச்ச அக்னிய சாவர வரைக்கும் அது அணையாம காப்பாத்தி, காலையில ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா அக்னிஹோத்திரம் பண்ணி அவன அக்னி காரியம். 3 நாளைக்கு மேல அந்த அக்னி ஆஃப் ஆயிருச்சுன்னா 3 நாளைக்கு மேல செய்யாம இருக்கக்கூடாது. அப்படி செய்யாம இருக்கணும், செய்யாம விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரமா வேறொரு அக்னிஹோத்திரி போய் பிடிக்கணும், அவங்ககிட்ட ஒரு பரிகாரம் சொல்லி அக்னியை வாங்கிட்டு வரணும். டக்குனு தீ என்ன சொல்லுது, தீப்பத்தி எடுத்து பத்த வச்செல்லாம் அக்னியை நீ கொண்டாட முடியாது. அப்படி ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவன் வேற அங்க போய் 3 நாளுக்கு மேல தீட்டு அப்படின்னா அவன் போய் அதுக்கு ஒரு பிராயச்சித்த கர்மி கொண்டு வந்து அக்னி ஹோமத்தை பண்ணு, காலை ஒரு கப் பண்ணு, சாயங்காலம் ஒரு கப் பண்ணு, 3 நாளைக்கு மேல விடக்கூடாது. இத்தனை ஒரு அக்னிகாரியமே இத்தனைங்க, இத்தனை கடமைகள் அக்னிஹோத்ராதி கர்மங்கள்லாம் வச்சு அவன் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவன்ட்ட கொண்டு போய் நீ புதுசா பெண்ண சொல்லிட்டு இருக்கிற, ஸ்ரௌத்த கர்மம் உனக்கு மட்டும்தானா, பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது என்ன பாருங்க, இதுவும் பொருந்தாது. நீ சொல்ற பாரு, ஸ்ரௌத்த கர்மத்தோட தான் ஞானம் பெற்றாதான் கிரகஸ்தாக்கு ஞான நிஷ்டைன்னு சொல்ற பாத்தியா, அதுவும் ஒத்துக்க முடியாது. ஏன், இதுவும் பொருந்தாது. ஏன்னா எவ்வாறு எனில் கிரகஸ்தர்களுக்கு தான் கேவல ஸ்மார்த்த கர்ம சமுச்சிய ஞானத்தினால் மோட்சம் மறுக்கப்பட்டுள்ளதே தவிர மற்ற ஆசிரமத்திற்காருக்கு அல்ல என்று விவேகிகளால் அறிந்து கொள்ள முடியும். இவர் அது நான் அன்ஃபேருங்கிறதுக்கு முன்னால் இங்க என்ன சொல்றாரு, இது ஒரு பாயிண்ட். என்ன சொல்றாரு, இதுவும் பொருந்தாது. ஏன்னா கிரகஸ்தர்களுக்கு தான் கேவல ஸ்மார்த்த, நீ சொன்னையே, இப்ப நீ விளக்கம் சொன்னங்காட்டி நீ புரிய வைக்கிற. இப்ப உன்னுடைய பாஷ்யத்தை படிக்கிறாங்க ஒருத்தர், எப்படி புரிஞ்சுக்குவாங்க அவங்க? நீ இது விளக்கம் அங்க கொடுத்தியா? ஒரு விவேகி, ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் ஒரு எடுத்து படிக்கிறான், உன்னுடைய பாஷ்யத்தை படிக்கணும்னா இப்ப நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பிரிக்கிற ஆசிரமத்தை எல்லாம். இப்ப நீங்களே போதனை புக் எடுத்து பிடிச்சு பாருங்க, எப்படி புரியும்? இவர் அதான் கேட்கிற, இவ்வளவு விளக்கம் கேட்டு இப்ப நீ எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, புக்ல அங்க படிக்கிறவனுக்கு என்ன புரியும்? கேவல ஸ்மார்த்த கர்ம சமுச்சிய ஞானத்தினால் கிரகஸ்தருக்கு மோட்சம் மறுக்கப்பட்டுள்ளதே தவிர மற்ற சன்னியாசிகளுக்கு அல்ல அப்படிங்கிற விவேகிகள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? the intelligent person, how they can swallow this matter? நீ வாடு இங்க சொல்லிட்டு இருக்கிறியே, அங்க யாரு விளக்குறது புக் எடுத்து படிக்கிறவங்களுக்கு? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, மேலும் இவ்வாறு சந்நியாசிகளுக்கு மோட்ச பிராப்தியின் பொருட்டு ஞானத்துடன் கேவல ஸ்மார்த்த கர்மாவுடன் சமுச்சியம் அவசியம். நீ என்ன சொல்ற, ஸ்மார்த்தம் மட்டும் போதும், சன்னியாசிகளுக்கு என்ன வேணுங்கிற,
ஸ்மார்த்த வேணுங்கிற இல்லையா? ஏனில் கிரகஸ்தார்களுக்கும் கேவல ஸ்மார்த்த கர்மாவுடன் கூடிய ஞான சமுச்சியம் அவசியமாகிறது என்பது அறிய வேண்டிய. பார்சியாலிட்டி பார்க்கிற ஸ்மார்த்த கர்மம் ஸ்ரௌத்த கர்மம் இவனுக்கு வேணும்னா அவனுக்கு வேணும், ஸ்மார்த்த கர்மம் இவனுக்கு வேணும்னா அவனுக்கு வேணும். ஏன் பிரிக்கிற? என்ன உனக்கு பார்சியாலிட்டி? இவனு மனுஷன் அவனு மனுஷன், இதுல என்ன பார்சியாலிட்டி? இதை நீ பண்ணலாம், இதை பண்ண, நீ இதை பண்ண, அதை பண்ண, அதான் கேட்கிறாரு. மேலும் இவ்வாறு சந்நியாசிகளுக்கு மோட்ச பிராப்தியின் பொருட்டு ஞானத்துடன் கேவல ஸ்மார்த்தம் சமுச்சயமானது அவசியம்னா, கிரகஸ்தாவாட்டு என்ன இழிச்சு வாயிறான்னு கேட்கிறாரு. கிரகஸ்தார்களுக்கு மட்டும் கேவல ஸ்மார்த்த கர்மத்துடன் கூடிய ஞான சமுச்சயமானது அவசியமானது. ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்னா இருக்கணும். இவங்களுக்கு ஸ்மார்த்தம் மட்டும் போதுன்னா அவங்களுக்கும் என்னதான் கிரகஸ்தாக்களுக்கும் ஸ்மார்த்தம் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் ஸ்ரௌத்த கர்மம் அன்று. இது அன்பயாசா இருக்குது, அன்பயாசா இல்ல பயாசா இருக்குது. நீ சொல்றது ஸ்ரௌத்த கர்மம் கிரகஸ்தா மட்டும் பண்ணணும்னு சொல்றது ஏத்துக்க முடியாது, ஏன்னா அது பயாஸ்டா இருக்குது. இது அதுக்கு அவர் பதில் சொல்றான் பாருங்க. அதுக்கு பூர்வபக்ஷி மறுபடியும் சொல்றான். மேலும் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த முதல்ல நல்லா புரிஞ்சு. ஸ்ரௌத்த ஸ்மார்த்தங்கிற வேர்டு புரியலன்னா இவ்வளவு நேரத்துக்கு ஒன்றும் கிளாஸே புரியாது. ஸோ ஸ்ரௌத்தன ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மம், ஸ்மார்த்தன ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட கர்மம். மேலும் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மங்களுடன் கூடிய ஞான சமுச்சயம், 3 ஃபேக்டர். ஸ்ரௌத்த ஸ்மார்த்த ஞான சமுச்சயம் மானது கிரகஸ்தர்களின் மோக்ஷத்தின் பொருட்டு 3 ஃபேக்டர்ஸ் என்றும் சந்நியாசிகளுக்கு 2 ஃபேக்டர்ஸ் கேவலம் ஸ்மார்த்த ஞானம், ஸ்மார்த்த கர்ம பிளஸ் ஞானம், சமுச்சய ஞானத்தினால். எனில் நான் என்ன சொன்னா, இவங்களுக்கு 3 ஃபேக்டர், இவங்களுக்கு 2 ஃபேக்டர். அப்படித்தான் நான் சொல்றேன். 2 பேத்துக்கு கர்மத்தை கொடுத்துருக்கேன்ல. இவனே இறைவன் என்ன சொன்னதெல்லாம் விட்டாச்சு. எனக்கு வாதத்துக்கு வந்துட்டா பாருங்க, இதுதான் சைக்காலஜி. வாதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் மனசுல என்ன சொன்னதோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கானே தவிர, ஏன்னா ஜெயிக்கணுமே, தப்பு விட்டாச்சு. ஜெயிக்கணும் போது இறைவன் என்ன எந்த கொட்டேஷன் இல்ல பாருங்க. இறைவன் இந்த இடத்துல அதை சொன்னாரு கொட்டேஷன் இல்ல பாருங்க. அப்ப என்ன, அகங்காரத்தில் நின்று அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் நாம புரிஞ்சுக்கணும். அவனுடைய அகங்காரத்தில் நின்று அவன் பேசிட்டு இருக்கிறான். சோ எங்கெங்க லூப் ஹோல் கிடைக்கும் உள்ள பூந்து தன்னுடைய வாதத்தை நிலைநாட்டுறான். கடைசியில சங்கராச்சாரிய படுக்க வச்சிருவாரு. அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. இப்பதான் சொல்றாரு, ஆல்ரெடி அவனுக்கு பேர்டன் அதிகம். பணம் சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அக்னிஹோத்ராதி கர்மம் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்லி அவனுக்கு என்ன வேலை, எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அவங்ககிட்ட போய் திருப்பி நீ 2 ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ற, ஸ்ரௌத்தமும் ஸ்மார்த்தம் சொல்றையே. இவ்வாறு இருக்கும்போது கிரகஸ்தனுக்கு மிகுந்த சிரமம். நீ சொல்றது கிரகஸ்தர்களுக்கு ரொம்ப சிரமம் கூடியதும் மிகுந்த துக்கம் கூடியதும். நான் தான் சொல்றேன், அக்னிஹோத்ரியாட்ட ஒரு துக்கம் எதுவும் கிடையாது. அது கூட திருப்பி இவன் ஸ்ரௌத்தத்தை அவன் ஆட் பண்ணான். அவன் எப்படி செய்வான்? கூடியதுமான கர்மங்கள் தலையில் ஏற்றி வைக்கப்பட்டது. நம்ம சொல்லுமில்ல, குருவி தள்ள கொண்டே பணங்காய வச்சுங்கிற மாதிரி அவன் ஆல்ரெடி பணம் சம்பாதிக்கிறது, ஃபேமிலி பார்த்துக்கிறது, இது பிரச்சனை, ஆதி தெய்வீக ஆதி பௌதிக எல்லா பிரச்சனையிலும் மாட்டி முடிச்சுட்டு இருக்கான். 10ஆவதுக்கு நீ வேற கொண்டு இதை ஸ்ரௌத்தத்தை நீ பண்ணுனா அவனுடைய தலையில் இது ஏற்றி வைக்கப்பட்ட பேர்டன். இது இட்ஸ் நாட் ஃபேர், அன்ஃபேர். ஓப்பனா சொன்னா இட் இஸ் அன்ஃபேர். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் அன்ஃபேர். யாரை நீ சப்போர்ட் பண்றான்? அவனை பொறுத்த வரைக்கும் சன்னியாசங்கிற ஆசிரமே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஒரே ஆசிரமம். இது தேவையில்லாத வேலை. நீ உன்னோட ஆளுகளுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்ப நீ அன்ஃபேர். நீ கிரகஸ்தா மட்டும்தான் வாழ்க்கைன்னா கிரகஸ்தா எந்த இது சன்னியாசம் எடுத்துக்கலாம்னு எங்கேயுமே கொடுக்கலிங்கிறது அவனோட வாதம் உள்ள வச்சிருக்கான். ஏன்னா அப்படிப்பட்டவன், அதாவது இவங்களுக்கு இப்ப பூர்வபக்ஷி அப்படிங்கிற 2 விதமான பூர்வபக்ஷி இருப்பாங்க. ஒரு பூர்வபக்ஷி பார்த்தீங்கன்னா கர்மகாண்டீஸ். அவங்க ஞானமே ஞானகாண்டமே தேவையில்லை, கர்மகாண்டம் மட்டும் போதுங்கிறவன் பூர்வபக்ஷியை உட்கார்ந்துருப்பான். ஆனா இங்க உட்கார்ந்துருக்கிற பூர்வபக்ஷி அப்படி அவன் அல்ல. இவன் ஞானகாண்டத்துக்குள்ள வந்தவன், ஞானகாண்டத்தை ஏத்துக்கிட்ட பூர்வபக்ஷி. போதராயனெல்லாம் ஞானகாண்டத்தை ஏத்துக்கிட்டவங்க, கர்மகாண்டத்தில் மட்டும். ஏன்னா அவங்கள கேவல கர்மேன மோட்சம் சொல்றவங்களும் இருக்காங்களே. அவங்க அந்த கர்மம் மட்டும் போதும், ஞானமே தேவையில்லை. ஆனா இவங்க ஞானமும் தேவை, கர்மமும் தேவை. இந்த வாதிகள்
இப்போ சித்தாந்திங்கிறாரு கேவல ஞானேன மோட்சம். ஸோ 3 குரூப்ல 2 குரூப் பூர்வபக்ஷியா வந்து சித்தாந்திட்ட கேள்வி கேட்பாங்க. இப்போ 3 குரூப் பாரு, கேவல ஞானேன கேவல கர்மேன மோட்சம் கர்மகாண்டி, அவங்களும் பூர்வபக்ஷியா வருவாங்க. அவங்க கேட்குற கேள்வி வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் வந்து கர்மகாண்டி இந்த கேள்வி கேட்கறேன்லாம் எங்கேயும் இருக்காது. அவன் கேட்குற கேள்வி வச்சே இவன் எங்க இருக்கிறானா, அல்லது ஞான காண்டத்துக்குள்ள வந்திருப்பாங்க ஆனா கர்மத்தை கொஞ்சம் சேர்த்திக்குவாங்க. இவங்க தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சமுச்சயவாதி. அடுத்த கடைசி பீப்புளாரு பியோர் கேவல ஞானேன மோட்சம், அவங்க சித்தாந்திஸ். இவ்வாறு இருக்கும்போது கிரகஸ்தனுக்கு மிகுந்த சிரமம் அப்பா. இதெல்லாம் கூடியது மிக்க துக்கத்துடன் கூடியதுமான கர்மங்கள் அவனுடைய தலையில் ஏற்றி வைக்க கூடாது. அடுத்தது திருப்பி அவன் கேட்கிறான் பூர்வபக்ஷம். அத கிரகஸ்தஸ்ய ஆகையால் சிரமம் அதிகமா இருக்கும் காரணத்தினால், ஆமா ஒத்துக்கிறேன், எங்களுக்கு தான் என்னது சிரமம் அதிகம், ஆனா எங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும், சன்னியாசிக்கு மோட்சம் கிடைக்காது. ஏன் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்துக்கிறோம்னா எங்களுக்கு தான் கம்ப்ளீட் அப்படியே மாத்திடுவாப்புல. நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா உனக்கு? இத்தனை என்னென்ன கஷ்டப்படுறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தை பெத்துக்கிறோம், அதை வளர்த்துறோம், அந்த கடமை சொசைட்டிக்கு பண்ண வேண்டிய கடமை, எங்களோட பேரண்ட்ஸுக்கு பண்ண வேண்டிய கடமை, பணம் சம்பாதிக்கணும், அதை சேவிங் பண்ணணும், அப்புறம் பஞ்சமகா யக்னங்கள் டெய்லி பண்ணணும், அதை பத்தாதுன்னு இப்ப எதை ஏத்திக்கிறோம், ஸ்ரௌத்த கர்மத்தையும் ஏத்திக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். என்ன கூலி தரும்? மோட்சம் எங்களுக்கு கிடைச்சிடும். சன்னியாசி உனக்கு கிடைக்காது. அப்படியே அப்ரப்டா அடிப்பாப்புல பாருங்க. ஆகையால் சிரமம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால்தான் கிரகஸ்தனுக்கே மோட்சம் உண்டாகும். ஸ்ரௌத்த நித்திய கர்மா இல்லாத காரணத்தினால். சன்னியாசியே உங்ககிட்ட என்ன இல்ல? ஸ்ரௌத்த நித்திய கர்மா. ஏன்னா ஸ்ரௌத்தங்கிறது ஸ்ருதியுக்த கர்மா, இறைவன் கொடுத்த கர்மா, அது உங்ககிட்ட இல்ல. ஸ்ரௌத்த நித்திய கர்மா ஏன்னா அங்க கொடுத்துருக்கா இல்லையா, ஸ்ருதியிலேயே இருக்கு. அது நித்திய கர்மா உங்ககிட்ட இல்லாததுனா காரணத்தினால் ஏ சன்னியாசியே, அது பாருங்க மற்ற ஆசிரமாவே என்னதான் வேர்டு, சன்னியாசிகள் தான் மற்ற ஆசிரம். ஆசிரம் மற்ற ஆசிரத்தாருக்கு மோட்சம் உண்டாகாது. நாங்க வந்து ஆயாசம் சொல்லுவோம், முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். நாங்க கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு கஷ்டப்படுறதுங்கிறது எங்களோட விதி. நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ஹவுஸ் ஒய்ஃப்னா எங்க விதி அப்படி நம்ம நம்மளால சொல்லிக்கிறோம் பாத்தீங்களா. அது மாதிரி எங்களோட விதி, கிரகஸ்தாக்கு எங்களுக்கு உண்டான விதி அதுதான். கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் கஷ்டப்படணும். நீங்க என்ன பண்றீங்க? ஜாலியா அம்மாவுக்கு எந்த கடமையும் கிடையாது, அப்பாவுக்கும் எந்த கடமை, எப்படி நைஸா ஊசி ஏத்துறோம் பாத்தீங்களா. நாங்க தான் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு தான் மோட்சம். நீ ஆரம்பத்திலிருந்து எல்லா கடமையும் அப்படி நைஸா கை கழுவிட்டு அப்பாவுக்கு செய்ய வேண்டியது, அம்மாவுக்கு பண்ண வேண்டியது, இப்போ கூட பிறந்தவங்களுக்கு பண்ண வேண்டியது, சொசைட்டிக்கு பண்ண வேண்டியது எல்லாம் விட்டு போட்டு என்ன எடுத்து வச்சுக்கிற, புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கிற இல்லையா. இவன் எப்படி பாக்குறான்? அது ஜாலியா இருந்தாலும் கிடைக்காது. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏங்க, இதெல்லாம் உண்மை இல்லைங்க. அவன் போக்குலே போனான், நாமளும் அதுலயே போயிடக்கூடாது. அவன் அப்படி நினைக்கிறான்னு சொல்றேன் நான். ஓ இது நல்லா இருக்கே, அப்படி இல்ல நமக்கு தான் கிடைக்குமா, சன்னியாசி கிடைக்காதுன்னா ஐயோ பூர்வபக்ஷி தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு வாதத்தை எடுத்துட்டான், அதை வந்து எப்படி தம் கட்டுறான் பாருங்க. கடைசி வரைக்கும் எங்கெங்க சொல்லுவாங்களே இந்த லூப் ஹோல்டுக்கு, அது எலி ஊர்வா, அது மாதிரி எங்கெங்க ஓட்டை இருந்தா பூந்தா தப்பிக்கலாம் தப்பிக்கலாம் தப்பிக்கலான்னு. ஆனா நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு கேள்வி கேட்கறக்கு அவன் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறான். தப்பா புரிஞ்சுக்கிட்டானே தவிர, ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டானே தவிர பக்கா இன்டெலிஜென்ட் பீப்புள். இல்லைன்னா அவங்க வாதத்தை ஒண்ணுமே இல்லாத ஒரு வாதத்தை வந்து சங்கராச்சாரிய பாஷ்யத்துல கொண்டாந்து விடுவாரா. சோ அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத விட நான் எதுக்கு படிக்கணும்? எல்லாத்துக்கும் இந்த கேள்வி இந்த சமயத்துக்கு வரும். இது என்னங்க போட்டு சமுச்சயவாதி அங்கன இங்கனை போட்டு நம்மள வடச்சட்டியில் வச்சு இப்படி வறுக்கிறாரே, எதுக்குன்னா டு அண்டர்ஸ்டாண்ட், கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். கண்டிப்பா எப்படிங்க சொல்றீங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எங்கிருந்து எங்க வந்திருக்குங்கிறது. இப்ப தெரியாது நான் சொல்றது, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் அந்த கஷ்டமான விஷயத்தையும் புரிய வச்சிருக்கும். ஏன்னா என்னதான் நீங்க வந்து
சமதமாதி ஷட்க சம்பத்தி எல்லாத்தையும் பெற்று பாபக்ஷயமெல்லாம் ஆகி புண்ணியத்தை சேர்த்து வச்சு என்னதான் பண்ணாலும் அந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது பை ப்ராக்டிஸ் தான் வரும். பை ப்ராக்டிஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த ஷார்ப்பனிங் மைண்டு பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது அடுத்த லெவலில் புரிஞ்சுக்கும். ஸோ எனக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் அதிசூக்ஷ்மம், எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பொருளை எடுத்து வச்சு இதுக்கு கண் இங்கே இருக்குது, காது இங்கே இருக்குன்னு சொல்லி கொடுக்குற ஜுவாலஜியும் இல்லை. ஒரு உப்பு எடுத்து வச்சு இது கெமிஸ்ட்ரியும் இல்லை, இது வரைக்கும் இதோட இதை சேர்ந்தீங்கன்னா இது வரும், இதில் புகை வரும். இல்லை தெர்மாமீட்டர் மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்து வச்சு இதுதாங்க இதுதான் இதுன்னு சொல்கிறக்கு இது ஃபிசிக்ஸும் இல்லை கெமிஸ்ட்ரியும் இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த உள்ளே போய் அதை புரிஞ்சுக்கிறவங்க போது, இன்ட்ரோவர்ட்டாக போய் புரிஞ்சுக்கிறவங்க போது பிரெயின் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் சுவாமிஜி சொல்வார், ராக்கெட் விடுறதெல்லாம் ஈஸி, இந்த ஞான கர்ம சமுச்சியவாதியை புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க அதை விட கஷ்டம்னா இதுதான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறாங்கிறத நின்று நம்ம என்ன பண்ணிட்டு வரணும், அதை நெகேட் பண்றாரு சங்கரானா. நீங்க சங்கராச்சுடைய பிரெயின் யோசனை பாருங்க. இப்ப நாம வந்து அவர் சொல்றத புரிஞ்சுக்கிறக்கே இங்க மண்டை காயுது, சொல்றத புரிஞ்சுக்கிறக்கே. அது சொன்னார் எப்படி இருப்பார், அப்பதான் அவருடைய மகிமை நமக்கு தெரியும். எந்திரிச்சோன்னா சங்கரான்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். காலை தூக்கத்தை எந்திரிக்கும் போதே அவருடைய டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது லைஃப்ல அப்பெல்லாம் எந்திரிக்கும் போதே சங்கரானே வரும். ஏன்னா என்ன ஒரு பிரெயின் இருந்திருக்கணும் அவருக்கு. குவாலிஃபிகேஷனுங்கிறது ஒரு பக்கம், அதெல்லாம் இல்லாமலாம் இதுக்கு வர முடியாது. குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் இதெல்லாம் புரிஞ்சிடுமா என்ன, அதெல்லாம் கஷ்டம். ஸோ அந்த அளவுக்கு அவர் அந்த கெப்பாசிட்டி, அவன் சொன்னோன்னே அதுக்கு தகுந்த ஒரு பதில் சொல்ற அளவுக்கு அவர் இருந்திருக்காரு போது, அவரெல்லாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு கலாச்சாரம் நம்மளது இப்படி தூக்கி பிடிச்சி நின்றுட்டு இருக்குன்னா இவர் பாஷையும் கொடுத்ததுனாலதான். இல்லைன்னா வச்சுக்கல இதெல்லாம் எப்பயே காணாம போயிருக்கும். இவன் என்ன இப்படி சொல்றான், ஒருத்தன் ஒருத்தன் சொல்றான், அவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், எதையும் ஏத்துக்கிறது கூட நம்ம வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற நிலைக்கு மக்கள் வராமல் பாதுகாத்ததெல்லாம் இவங்க தான். சரிங்களா? என்ன சொல்றாரு, ஆகையால் சிரமம் அதிகமாக இருக்கும் காரணத்து பூர்வபக்ஷி என்ன சொல்றான், அதனாலதான் சொல்றேன் கிரக சன்னியாசி ஆசிரமத்துக்கு யாரும் போயிடாதீங்க, அதெல்லாம் இறைவன் சொன்ன நியதிக்கு இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டது. எல்லாரும் சன்னியாசிக்கு போயிட்டாங்கன்னா மனித இனமே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் அவன் சொல்றது அழிந்து போயிடும், அதெல்லாம் இயற்கைக்கு முரண்பட்டது, அதெல்லாம் நீங்களே கல்பிதம் பண்ணிட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாரும் எங்கதான் இருக்கணும், கிரகஸ்த ஆசிரமத்துல தான் இருக்கணும். அவனுடைய கோட்பாடு எல்லாரும் கிரகஸ்த கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாரும் குழந்தைய பெற்றுக்கணும், எல்லாரும் ஞான கர்ம சமுச்சியத்தினால் மட்டும்தான் மோக்ஷம். அவனுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட். அடுத்தது, அப்ப அவன் என்னென்ன படிச்ச விஷயங்கள் மறந்துட்டான். நாம சொல்லுவீங்களா, ந கர்மனா ந பிரச்சையா, அதையே அவர் படிச்சிருப்பார். போதராயண அதெல்லாம் படிக்காமையே பாஷையும் படிக்க வந்திருப்பாரு. ந கர்மனா ந பிரஜையா ந தனேன தியாகேனைக்க அமிர்தத்துவமான சுகு, அந்த லைன் அப்படியே மறந்தாச்சு. ஏன்னா வாதத்துக்குள்ள வந்துட்டோம்னா படிச்சதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், இதைத்தான் சைக்காலஜி சொல்லுவோம். ஒரு பிரச்சனை ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க, ஆர்கியூமெண்ட்னு ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா அங்க வந்து அது ஹார்ட்டா போயிடும். அப்போ நம்ம படிச்சதெல்லாம் மறந்துடுவோம். இப்ப பாருங்க, அவர் ப்ரூஃப் பாருங்க, இவர் என்ன படிச்சுட்டு வந்திருப்பாரு, போதாயண்டரு ந கர்மனா ந பிரஜையா ந தனேன தியாகேன ஏவ, இதெல்லாம் இல்லாம தியாகேன ஏவ அமிர்தத்துவம் ஆனசுகுணா, மோக்ஷம் தான் அமிர்தத்துவம். என்னங்க மோக்ஷம், இதை சொல்லிதான் நம்ம ஆச்சாரியர் அவர் ஆச்சாரியர் வரவேற்று இருப்பாரு, அவர் குரு இருந்திருப்பாரு, அவர் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு, இல்லை வரவேற்று பூர்ண கும்பம் கொடுத்து எல்லாமே ப்ரொசீஜர் அந்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் இருக்குங்க. அதை சொல்லிதான் அவர் வரவேற்று இருந்திருப்பாரு. ஆனா இப்ப என்ன பண்ணலாது, அவருக்கு வந்து அந்த அர்த்தம் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப அதை கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு, நீ என்ன சொல்லி வரவேற்றப்போ, இதே குருஜி உள்ள வரும்போது ந கர்மனா கர்மத்தினால் மோட்சம் கிடையாது, ந பிரஜையா நீ எத்தனை குழந்தைக்கு பத்தினாலும் ந பிரஜையா ந தனேன எத்தனை கோடியா நீ பணம் சம்பாரிச்சாலும் என்ன, அந்த இடத்துல ந இருக்காது, நம்ம ஆட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ந தனேன ஒன்லி எப்படி, தியாகேன விவேகத்தின் மூலமாக மட்டும்தான் எங்க அமிர்தத்துவம் ஆனசு. விவேகனம் விவேகத்தை பற்றி வைராகியத்தை பெற்றுன்னு அர்த்தம். தியாகம்னா வைராகியம். சோ எல்லா கர்மத்தை விட்டு தியாகம்னா கர்மத்தை சர்வ கர்ம சந்நியாசம் தான் அல்டிமேட் தியாகம். ஃபர்ஸ்ட் தியாகம்ங்கிறது வைராகியம், விவேகத்தின் மூலியமாக வருகிற வைராகியம் ஒரு தியாகம். கடைசி தியாகம் என்ன, அந்த ஞானி எதை தியாகம் பண்றான், ஆத்மா அக்கர்த்தா, எல்லா கர்மத்தையும் என்ன பண்ணிடுறான் அவன், தியாகம் பண்ணிடுறான். நான் எந்த கர்மத்தையும் பண்றது இல்லடா சாமி போது தியாகம்.
அந்த தியாகத்தின் மூலியமாக என்னது அமிர்தத்துவம் ஆன சுகுவை தவிர இவன் என்ன பண்ணிட்டார்? இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டே என்ன கர்மனாங்கிறது என்ன ஆயிடுச்சு? அவரு ஃபர்கெட் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களாம் மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் எப்படிங்க மறந்தாரு? வாதம்னு ஒன்று ஆரம்பிச்சோம்னா அகங்காரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிக்கணுங்கிறத தவிர வேற எதுவுமே மண்டையில் நிற்காது. ஆப்பனன் கேட்பான், டேய் நீ படிச்சியா? அதெல்லாம் அப்புறம் வச்சுக்க, கேட்கற பதில் சொல்லு. நீலாம் என்ன படிச்ச? அதெல்லாம் என்ன கர்ம ஒரு வாய் திறந்தானே வச்சுக்க, அதெல்லாம் ஒரு. இப்போ நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்போ நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது பார்க்குறீங்களா, நாம் ஒரு பாயிண்ட் அதெல்லாம் இப்போ பேசாது, இப்பத்தை மட்டும் பேச, அதெல்லாம் பழைய கதையெல்லாம் பேசாத, ஏன் மாட்டிக்குவோம். ஸோ வாதம்ங்கிறது எப்பவுமே அது சம்பாதமாக இருக்கணும். சம்பாதம்னாங்க அவங்க சொல்ற வாய்ப்பை டைம் கொடுத்து அதை கேட்டு நம்ம கருத்துக்களை சொன்னா அதுக்கு பேர் வாதம்னு பேர். இது சம்பாதமா போகணும். இது எப்படி போகுது? ஹார்ட். ஆனா சங்கராச்சாரிய விடாம அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கொண்டு போறாரு. அவரும் தன்னுடைய கருத்தை பொறுமையா சொன்னாலும் அந்த அகங்காரத்தை வந்து நின்னுதான் இது என்ன நடக்குது, இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நே கர்ணா நே பிரஜை, இந்த மாதிரி எத்தனை உபனிஷத்துல அவர் படிச்சிருப்பார். பாஷையை எழுத வராருன்னாங்க உபனிஷத்துல படிச்சிருக்கணும். அங்க எத்தனை இடத்துல நாம படிச்ச 2 உபனிஷத்துக்கே நமக்கு இப்ப எத்தனை கொட்டேஷன் கொடுக்க முடியும்? என்னன்னு, ஞானத்தினால் மட்டும்தான் மோட்சங்க, கர்மத்தினால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க நம்மளே சொல்லலாமே, கர்மங்கிறது அனித்தியங்க, மோட்சங்கிறது நித்தியம். இந்த அனித்தியத்தை வச்சுட்டு எப்படின்னா நம்மளாம் சொல்றமே, 2 உபனிஷத் படிச்சவங்களாம் சொல்றமே, அவர்னால ஏன் சொல்ல முடியலனா ஒரு இடத்துல தவறா புரிந்து கொண்டுட்டோம், அல்லது ஒன்ன போய் ஒட்டிக்கிறது பற்று, கர்மத்து மேல அவ்வளவு பற்று. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, அதை விட முடியல. எங்க போய் பற்றுல மாட்டினாலும் அது இதுதாங்கிறது இவங்க காமிக்கிறாங்க. அடுத்தது 222 பேஜ். இவர் என்ன சொல்றாரு, கிரகஸ்தாக் மட்டும்தான் இப்ப என்ன சொல்லி முடிச்சாரு, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எஃபர்ட் அதிகம், ஆயாசம் அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு தான் மோட்சம் அப்படின்னு நான் சொல்றேன். கிரகஸ்தாக்களுக்கு தான் மோட்சம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு நிறுத்திட்டாரு பூர்வபக்ஷி. இப்ப யார் ஆரம்பிக்கிறா எனில் உத்தரம். இப்ப உத்தரம்னா சங்கராச்சாரியர் அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அதுவும் சரியில்லை. என்ன, கிரகஸ்தாக்களுக்கு மட்டும்தான் மோட்சங்கிறது சரி, ஒரு எடுத்துன்னு ஒரே போர்டு சரியில்லை. அப்புறம் தான் என்ன பண்ணுவாரு, விளக்கம். திஸ் இஸ் சங்கரா ஸ்டேட். அதெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா எல்லா இது நமக்கு ஈஸியா புரியும். உத்தரம்ங்கிறது ஏன்னா அது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற பகுதியினால உத்தரம் பாருங்க ஈஸியா புரியும். ஆமா இல்ல ஆமா. இந்த பூர்வபக்ஷி கேட்கிற கேள்வி நம்மளுடைய புரிதல் இருந்து வேறு வட்டமா இருக்கிறனால பூர்வபக்ஷி தான் நம்மளை ஷார்பன் பண்றவனே, உத்தரம் நம்மளை ஷார்பன் பண்றது இல்ல. ஏன்னா அது நமக்கு தெரியுமே, ஆல்ரெடி நம்ம படிச்சு அது ஆப்போசிட்டா திங்க் பண்றானே, அந்த இடம் தான் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் இந்த இடத்துல பாஷ்யத்திலேயே. இப்ப அதை சொன்ன ஈஸியா புரியும். ஏன்னா நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் அதை அப்படியே சொல்லுவாரு. ஏது, கிரகஸ்தார்களுக்கு மட்டும்தான் சன்னியாசம் சொன்னி இல்லையா, சரியல்ல. ஏன்னா எல்லா உபனிஷத்துக்களிலும் சரி, நான் இப்ப கொட்டேஷன் எடுத்து விடுறேன். ஆச்சா, இதிகாசங்களிலும் புராணங்களிலும் யோக சாஸ்திரத்திலும், பதஞ்சலி யோக சாஸ்திரம் எடுத்துக்க, யோக சாஸ்திரத்திலும் முமுக்ஷுகளுக்கு, யாரு முமுக்ஷு, மோக்துமிச்சு, சம்சாரத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்கிற தீவிர இச்சா, ஞானத்தின் அங்கமான எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் துரத்தல். சந்நியாசம் கர்மத்தை துரத்தல். சமயக்கு ஞாசம்னா எதை துறக்கிறது, கர்மத்தை துரத்தல். எங்க கர்மத்தை ஆத்மாவில் கர்மம் இல்லைங்கிற அறிவை பெறுதல், அதான் கர்மத்தை தியாகம் பண்றது. சரீரம் பண்ணது நாம் பண்ண, முதல்ல என்ன பண்ணிட்டு நான் பண்ண, அதுல இருந்து என்ன ஆகும், நான் எதுவும் பண்ணல, இந்த சரீரம் பண்ணதுக்கு போது எதை விடுறாம, கர்மத்தை விடுகிறான். ஞாசம் எப்படி, சம்யக்கு ஞாசம், வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கிரகித்து ஆத்மா அகம்னு தெரிஞ்சதுனால சம்யக்கு என்ன பண்றாவன், அவன் எங்க வேணா இருக்கலாம், கிரகஸ்தாவா இருக்கலாம், 24 வயசுல இன்னைக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, சம்யக்கு ஞாசம் புரிஞ்சுக்கலாம். எந்த வயசுல வேணாலும் எந்த ஆசிரமத்தை வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இங்கதான் புரிஞ்சுக்கணும், இங்க இத்தனை வயசு ஆகணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பூர்வ ஜென்மத்து
என்னது புண்ணியம், அந்த பிராரப்தம் என்ன பண்ண அவங்கள அவளை அழகா கூட்டிட்டு போய் சன்னியாசி 8 வயசுல சன்னியாசம் வைக்கலையா சங்கராச்சாரியர். அப்படி சந்நியாசம் என்பது என்னது? கர்மத்தை விடுதல் என்ற விதானம் இருப்பதால் ஏன் இது நீ சொல்றது சரியில்லை, கிரகஸ்தா மட்டும்தான் நீ சொல்ற இல்லையா, நீ எங்க கொட்டேஷன் கொடு. இப்ப நான் சொல்றேன் பாரு, எல்லா உபனிஷத்துக்களிலும் சரி, இதிகாசம், புராணம், யோக சாஸ்திரத்திலும் முமுட்சுக்களுக்கு ஞானத்தின் அங்கமான எல்லா கர்மங்களையும் துரத்தல். எல்லாத்துலயும் என்ன சொல்லுது? சந்நியாசம்னு என்ன? முதல்ல கர்மத்தை துரத்தல்ங்கிறது கிரகஸ்தா நீயும் பண்ணியாகணும், நானும் பண்ணியாகணும். சௌத்த கர்மம் இல்ல, ஸ்மார்த்த கர்மம், எல்லா கர்மத்தையும் விடணும். எல்லா கர்மத்தையும் ஞானேன விடணும். எப்படி ஞானேன? ஆத்மா கர்த்தா அப்படின்னு விடுறது. பிசிக்கலா எந்த கர்மத்தையும் விடுறது இல்ல. நான் ஆத்மா எந்த வேலையும், ஆத்மாவில் கர்த்திருவம் கிடையாது, ஆத்மாவில் போக்திருத்துவமும் கிடையாது அப்படின்னு விடுறது. கர்த்திருவம், நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விடுதல். அது எங்க சொல்லியிருக்குது? நீ வா, உபனிஷத்து வேணுமா, கொட்டேஷனு இதிகாசத்துல வேணுமா, புராணங்கள் வேணுமா, யோக சாஸ்திரத்துல வேணுமா, எல்லாத்துலயும் துரத்தல்னா அதுதான் துரத்தல். நீ சொல்ற மாதிரி ஸ்ரௌத்தத்தை விடு, ஸ்மார்த்தத்தை விடு, அதெல்லாம் அங்க பேச கிடையாது. எந்த நீ எடுத்துட்டு வா, புக் எடுத்துட்டு வா. நீ உபனிஷத்து எந்த இடத்துல ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டாதான் இவங்களுக்கு ஸ்ரௌத்த கர்மத்தை அவங்க விட்டுறலாம். யாரு? சன்னியாசிகள் ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுறலாம், கிரகஸ்தாக்கள் விடக்கூடாது. எங்க இருக்கு? எடுத்துட்டு வா. எல்லா பக்கம் எது இதிகாசம், உபனிஷத்து எல்லாத்துலயும் கர்மத்தை துரத்தல் தான் சொல்லி தவிர இங்க அங்க என்ன டிவிஷன் போடல. ஸ்ரௌத்த, ஸ்மார்த்த, கர்மத்தை விடுன்னு அங்க என்ன கிடையாது. டோட்டல் சர்வ கர்ம. அதுதான் இந்த வேர்டு. இது பெட் வேர்ட் ஆஃப் இவருது சங்கராச்சாரியது. சர்வ கர்ம சந்நியாசம். என்னை பிரிச்சுட்டே இருக்கானே, ஸ்ரௌத்த ஸ்மார்த்த ஸ்ரௌத்த ஸ்மார்த்தன். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? அதனால அந்த வேர்டை அவர் போடுறாரு, சர்வ. அது சங்கராச்சாரியர் அந்த இடத்துல போட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை இவங்க கொண்டாந்து நிக்க வச்சுட்டான். சர்வ கர்ம சந்நியாசம் தான் எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு? உபனிஷத்து, இதிகாசங்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுதானே தவிர என்ற விதானம் இருப்பதால், அதனால நீ சொன்னது தப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவ்வாறே ஸ்ருதி, ஸ்மிருதி, ஆசிரமங்களுக்கு, ஸ்ருதியிலையும் சரி ஸ்மிருதியிலையும் சரி, ஆசிரமங்களுக்கு விகல்பம் சமுச்சயம் என்ற விதானம். ஆசிரமத்துல செய்யற கர்மத்துல என்ன இருக்குது? நீ பிரம்மச்சரிய ஆசிரமா, நீ இந்த கர்மத்தை பண்ணணும். நீ கிரகஸ்தாசிரமமா, நீ அக்னிஹோத்திரம் பண்ணணும். நீ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கியா, உனக்கு அக்னிஹோத்திரம் நீ பண்ண வேண்டாம். இப்படி கர்மத்துல ஆசிரமத்துக்கு தான் என்ன இருக்குது? வேறுபாடு. நீ இதுக்கு வந்துட்டியா, சன்னியாசம் எடுத்துக்கிட்டியா, உனக்கு இந்த கர்மம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆசிரமத்துலதான் என்ன இருக்குது? வேறுபாடு இருக்குது. ஞானம் மோட்சம்ங்கிற இடத்துல ஆசிரமே இல்ல. அப்புறம் வேற அங்க வேற இங்க போய் கர்மம் இருக்கிறது. யார் வேணாலும் பெறலாம். சோ கர்மத்தினுடைய வாகுபாடு, விகல்பம் என்பது அந்த எதோட அவங்க சமுச்சயம் ஆய்க்கணுங்கிறது எங்கதான் இருக்குது? ஆசிரம லெவல்ல இருக்கு. பிரம்மச்சரிக்கு ஆசிரம கர்மம் வேற, கிரகஸ்தாக்கு உள்ள கர்மங்கள் வேற, வானப்பிரஸ்தலுக்கு உங்களுக்கு ஜபம் தியானம், ஜபம் தியானம், பிரம்மச்சரிகளுக்கு சன்னியாசிகளுக்கு ஜபம் தியானம், இப்படி பிரிச்சிருக்காரு. அதுல விகல்பம், கர்மத்தில் விகல்பம் ஆசிரமத்தில் இருக்க ஒத்துக்கிறேன். ஞானம் அப்படிங்கிற வேர்டுல என்ன கிடையாது? விகல்பம் எல்லாம் கிடையாது. பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகஸ்தம், கிரகஸ்திலிருந்து வானப்பிரஸ்தம், வானப்பிரஸ்திலிருந்து சந்நியாசம் மேற்கொள்ளுதல் என்பது சமுச்சய விதானம். நீ இங்கிருந்து ஒன்னொன்னு போறது என்னது? நீ என்ன பண்ணிட்டே போலாம், போயிட்டு இருக்கலாம். அங்க என்ன இருக்குது? உனக்கு கர்மத்துல வேறுபாடு இருக்கு. பிரம்மச்சரியத்தில் இருந்தோ அல்லது கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தோ அல்லது வானப்பிரஸ்தில் இருந்தோ சந்நியாசம் மேற்கொள்ளுதல் விகல்ப விதானம். விகல்ப விதானம் என்ன? எங்கிருந்து வேணா அவன் என்ன பண்ணிக்கலாம்? சன்னியாசம் ஏத்துக்கலாம். பிரம்மச்சரியிலிருந்தும் சன்னியாசம் ஏத்துக்கலாம், கிரகஸ்தத்திலிருந்து அவன் சன்னியாசத்துக்கு வரலாம், வானப்பிரஸ்திலிருந்து அவன் என்ன வரலாம்? சன்னியாசத்துக்கு வரலாம். அதுதான்
விகல்ப விதானம். விகல்ப விதானம் ஒரு வேர்டு யூஸ் பண்ணார் இல்லைங்களா மேல, அப்படின்னா என்னன்னா எங்கிருந்து யாரு வேணாலும் சன்னியாசாசிரமத்துக்கு வரலாம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எங்கிருந்து வேணாலும் நீ சன்னியாசாசிரமத்துக்கு வரலாம். முதல்ல அவரு தியாகம் கர்மத்தை விடுதல் அப்படிங்கிறது உண்மையில் மேல என்ன சொன்னாரு, இதிகாசம் புராணம் எல்லாம் என்ன சொல்லுது, சர்வ கர்ம சந்நியாசத்தை பேசுது. எங்கேயும் ஸ்ரௌத்தத்தையும் ஸ்மார்த்தத்தையும் பிரிச்சு வச்சு இவங்கெல்லாம் ஸ்ரௌத்தம் பண்ணுங்க, இவங்கெல்லாம் ஸ்மார்த்தம் பண்ணுங்க, இவங்க ஸ்ரௌத்தத்தினாலேயே மோட்சம், இவங்களுக்கு ஸ்மார்த்தத்தினாலேயே மோட்சம்னு எங்கேயும் சொல்லப்படவில்லை. அதுதான் இந்த பேரானுடைய அர்த்தம். புரிஞ்சுங்களா? அடுத்து அதுலயும் மறுபடியும் ஒரு கேள்வி. இவ்வளவு நமக்கே தோணும், இதுக்கு மேல என்ன கேட்கிறான் பாருங்க. தட் இஸ் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தட் பூர்வபக்ஷி. என்ன கேட்கிறான், எல்லா ஆசிரமத்துக்கும் நீ என்ன சொன்ன, கர்மம் இருக்குன்ட்டு இல்லையா? சரி, ஓகே, ஸ்ரௌத்த ஸ்மார்த்த பிரிக்க வேண்டாம். ஆனா ஞான கர்ம சமுச்சயத்தை வச்சுக்கலாமே. எல்லா ஆசிரமத்துக்கு நீ என்ன சொன்னீங்க, கர்மம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டியா? ஆமா இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னா? நான் தான் என்ன சொன்னேன், பிரம்மச்சரியத்துக்கு ஒரு கர்மம், எங்கிருந்து வேணாலும் அவங்க கர்மத்தை விட்டு எங்க வரலாம், சன்னியாசத்துக்கு வந்துடலாம். ஆமா, அப்படின்னா அப்பொழுது எல்லா ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கும் ஞான கர்ம சமுச்சயம் நீயே சொல்ற. இப்போ எல்லா ஆசிரமத்திற்கும் கர்மம் பண்ணணும் நீயே சொல்லிட்டியா? திருப்பி நம்மளே பிளேட்டை மாத்தி என்ன சொல்றான், நீ எப்ப கர்மம் சொல்ற, இவங்களுக்கு இந்த கர்மம் இவங்களுக்கு இந்த கர்மம் சொல்லுது, புராணங்கள் சொல்லியிருக்கு. ஆனா சர்வ கர்ம சந்நியாசம் தான் சொல்ற, எல்லா கர்மத்தையும் விடுதல் தான் அங்க சொல்லியிருக்குங்கிற. அப்போ இந்த கர்மம் இருக்குன்னு நீயே சொல்றையே. இதுவும் அவன் கேட்கிற கேள்வி தவறான கேள்விதான். அவர் சொன்னது நீட்டா சொல்லிட்டாரு, அதுவும் புரியாம என்ன கேட்கறான். அப்போ எல்லா ஆசிரமத்திற்கும் நீ என்ன பண்ணு, பிரம்மச்சரியமா இருந்தாலும் ஒரு கர்மத்தை சேர்த்திக்கணும் தங்கோட. நீ கிரகஸ்தாவா இருந்தாலும் அவன் என்ன பண்ணிக்கணும், தன்னுக்கு சொல்லப்பட்ட கர்மத்தை சேர்த்திக்கணும். வானப்பிரஸ்தல இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கர்மத்தை சேர்த்திக்கணும். சன்னியாச ஆசிரமத்தை அவங்களுக்கு சில கர்மங்கள் இருக்கும், அதை அவன் சேர்த்திக்கணும். அப்படித்தானே நீ சொல்றது? அப்படித்தானே? இன்னும் புரியலையாடா? அவ்வாறு அல்ல. ஏன்னா யாரும் அவங்க கர்மத்தை எல்லாரும் சேர்த்துக்கணும் கிடையாது. ஏன்னா முமுட்சுகளுக்குத்தான் சர்வ கர்ம சந்நியாசம். இப்ப நான் யாரை பத்தி பேசுனேன், முதல்ல ஒரு வேர்டு போட்டேன்னா இல்லையா, அந்த வேர்டு விட்டுற வேண்டியது. அப்படியே விட்டுட்டு இங்க இருக்கும் இந்த கர்மத்தை பண்ணணும், இங்க இருக்கும் இந்த கர்மத்தை என்ன, அப்படி இல்லை. முமுட்சு என்ன, சம்சாரத்திலிருந்து நான் விடுபட வேண்டும்னு நினைக்கிறவன் எதை நோக்கி போறான், கர்மத்தை விடுதல். ஞானேன கர்மத்தை விடுதலுக்கு போறவன் யாரு? நான் சொன்னேன்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் நீ சொன்னதுதான், அவங்க கர்மத்தை பண்ணிதான் ஆகணும். நான் கர்மம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. யாருக்கு சொன்ன? முமுக்ஷு, இந்த இதிலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபட வேணும்னு யாரு நினைக்கிறானோ அவன் முமுக்ஷுகளுக்கு சர்வ கர்ம சந்நியாசங்கிறது கோல். இவங்களுக்கெல்லாம் கோல் என்ன? நீ பிரம்மச்சரியா சொல்லிருக்கிறியா, உன்னோட கோல் என்ன? என்ன கர்மம் செஞ்சுட்டு. நீ கிரகஸ்தால் இருக்கியா, பஞ்சமகா யக்னம் பண்ணிட்டே இரு, உயிரோட வரைக்கும் பண்ணுன்னு தான் நான் சொல்றது, சாஸ்திரம் சொல்லுது. நீ வானப்பிரஸ்துக்கு வந்துட்டியா, இதை பண்ணு. சன்னியாசத்துக்கு வந்துட்டியா, இதை பண்ணு. அவங்களுக்கு வேற, அவங்க 4 குரூப்புக்குள்ள ஒருத்தர் எந்திரிப்பான். யார் அவன்? முமுக்ஷு. அவனுக்கு தான் எதை நோக்கி அவன் கோல் பிக்ஸ் பண்ணிட்டான், சர்வ கர்ம. ஏன்னா முமுக்ஷுவா இருந்து ஜிக்னிவாசு ஆகி ஞானத்துக்கு போய் ஞான நிஷ்டைக்கு போறவன் அவன் தான். அவனுக்கு தான் என்னது, சர்வ கர்ம சந்நியாசங்கிறது அவனுடைய கோல். நாட் ஃபார் அதர் பீப்புள். 99.99 பீப்புள் எதிர்தான் இருக்கிறாங்க. நீ சொல்ற மாதிரி கர்மத்தை உயிரோட வரைக்கும் பஞ்சமகா யக்னங்கள் ஒரு கிரகஸ்தாருக்க பண்ணித்தான் ஆகணும். அதுல நோ எக்ஸப்ஷன். நான் யார சாஸ்திரம் யார சொல்லுதுன்னா முமுக்ஷு, அவங்களுக்கு தான் சர்வ கன்னியாத்தை நோக்கி அவங்க என்ன பண்றாங்க. இப்ப நம்மளோட டிராவல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, வகுப்புகள் வேதாந்த வகுப்புகள் வந்துட்டு நம்ம எல்லாம் என்னது, முமுக்ஷு. நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், பஞ்சமகா யக்னங்கள் பண்ணி கர்ம அந்த கரண சுத்தியை பெற்று ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டை தான் நம்மளோட கோல். ஞான நிஷ்டை என்ன, சர்வ கர்ம சந்நியாசம். ஆத்மா அக்கர்த்தா, எந்த ஒரு கர்மத்தையும் ஆத்மா செய்வதில்லைன்னு கர்மத்தை என்ன பண்றோம், தியாகம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்குலாம் என்ன, தே மஸ்ட் டூ ஆல் கர்மா, எதையும் விடக்கூடாது. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர சர்வ கர்ம சந்நியாசங்கிறது யாருக்கு மட்டும்தான், முமுக்ஷுடைய கோல்.
சொல்லிட்டாரா? பூர்வபக்ஷம் சொல்லிட்டாரா? உத்தரம் சொல்லிட்டாரா? அவ்வாறல்ல. ஏனெனில் முமுட்சுகளுக்கு சர்வ கர்ம சந்நியாசம் விதிக்கப்பட்டிருப்பதால். உத்தரம். அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அதுக்குண்டான ஒரு அடுத்த பேராவும் அது உத்தரமே பதிலாகுது. அவ பூர்வபக்ஷி கேட்கறதுக்கு முன்னால என்னுடைய உத்தரம் போகுது, பதிலே. அடுத்தது அவரே தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு, புரிஞ்சுக்காம அவன் கஷ்டப்படுறதுனால என்ன பேரா மட்டும் படிக்கிற, அடுத்த கிளாஸ் விளக்கம் பார்க்கலாம். யுத்தாயாச்ச பிக்ஷாச்சரியம் சரந்தி. யுத்தாய பிக்ஷாச்சரம் சரந்தி, அதாவது புத்திரைஷனாயாச்ச வித்தைஷ, அதாவது மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, ஏஷனா ஏக்கம் இருக்கும். புத்திர ஏஷனா, வித்த ஏஷனா, லோக ஏஷனா. ஏஷாத்ரய நான் சொல்லி ஆல்ரெடி. ஏஷனாங்கிறது 3 விதமான ஒரு ஏக்கம், ஆசை. புத்திரன், வித்தம், சொத்து, காசு. லோகம் மக்கள் ஆசை, தமிழே அவங்களே போட்டாங்க, பொருள் ஆசை, உலகத்தின் மேல ஆசை என்று 3 வகையான ஆசைகளை விட்டு பிச்சை எடுத்தலை கை கொள்கிறார்கள். யாரு? ஜாபால உபனிஷத்துல சொல்லப்பட்ட வாக்கியம். நான் அடுத்த கிளாஸ் விளக்கமா சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு, இதை 3ஐயும் விட்டுட்டு பிச்சை எடுத்தலை கை கொள்கிறார்கள் சந்நியாசிகள். தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாமதி ரிக்தமாகு. இது ஜாபால உபனிஷத்துடைய அடுத்த வேர்டு. ஞாசமேஷாம் தஸ்மாத்து, அதோட அடுக்கு. ஆகையால் இந்த எல்லா தபசை காட்டிலும் சந்நியாசம் தான் சிரேஷ்டமானது என்று கூறப்படுகிறது. நீ சொல்ற மாதிரி அவர் சந்நியாசம் தப்புங்கிறாங்களே, இப்ப அவர் என்ன எல்லாத்தையும் அவங்க நெகேட் பண்ணிட்டு சந்நியாசம் தி பெஸ்ட்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. எங்கங்க அந்த ஜாபாலா உபனிஷத்தை எடுத்து கொட்டேஷன் வச்சு இங்க என்ன சொல்லியிருக்கு, அவங்க எல்லா ஆசையும் துறந்தவர்கள் தான் எங்க வர்றாங்க, பிச்சை எடுக்கிறதுக்கு சன்னியாசி ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அப்படின்னா இந்த 3 ஆசையும் விட்டவர்கள். நீ நினைக்கிற மாதிரி சன்னியாசிங்கிறது சாதாரண ஆள் கிடையாது. 3 ஆசையும் விட்டவர்கள். என்ன? மக்களாசை, பொருளாசை, உலகத்தின் மீது ஆசை. புத்திரயேஷனா, வித்தயேஷனா, லோகயேஷனா, 3ஐயும் ஆசைகளையும் விட்டுட்டு பிச்சை எடுத்து உண்கின்ற லைஃப் ஸ்டைலுக்கு கை கொள்கிறார்கள். ஆகையால் இந்த எல்லா தபசை காட்டிலும் சந்நியாசம். நீ கிரகஸ்தால உட்காந்து என்ன வேணா பஞ்சமகா யக்னம் பண்ணு, அக்னிஹோத்திரம் பண்ணு, ஆச்சா, கிரகஸ்தல உட்காந்து நீ எத்தனை தானங்கள் பண்ணு, ஆனா உங்களை விட அவர்கள் சிரேஷ்டமானவர்கள். சன்னியாசிகள் ஏன் 3 ஆசையும் விட்டுட்டு பிச்சை எடுத்து உண்கின்ற அந்த வாழ்க்கைக்கு வர்றாங்க அப்படின்னா எல்லா தவத்தை காட்டில் நீ பண்ணிட்டு இருக்க தவம் எது, இந்த இந்திரிய அடக்கத்துக்கு தவங்கிறது அப்படி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பெறுகிற குவாலிட்டிஸ்க்கு நீ கஷ்டப்பட்டு இருக்க பாத்தியா. எத்தனையோ தவம் இருக்கு, ஏகாதசி விரதம் இருக்கு, கிருத்திகை விரதம் இருக்கு, எத்தனையோ தவம் நீ பண்ணிட்டு இருக்கிற கிரகஸ்தா. எல்லா தவத்தை காட்டிலும் சந்நியாசம் தான் சிரேஷ்டமானதுன்னு எங்க சொல்லியிருக்கு? நான் சொல்ல, இவர் பாருங்க பாயிண்ட் எங்க, ஜாபால உபனிஷத்து. நான் சொல்லல, இறைவனே சொல்லியிருக்காரு. கிரகஸ்தாவோட சன்னியாசிகள் கிரேட். ஏன்னா ஆசைகளை துறந்தவர்கள் இவங்கெல்லாம். கிரகஸ்தாவா இருந்து நீங்க வேதாந்த படிக்க வந்தாலும் ஆசைகளை துறப்பதற்கு முயற்சி செஞ்சு வரோம். அவங்கள என்னது துறந்து முடிச்சவங்க. ஸோ தே ஆர் கிரேட் அப்படின்னு ஜாபால உபனிஷத்து. நம்ம இதை அடுத்த கிளாஸ் நாளைக்கு இதனோட தொடக்கத்தை பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.